ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா வந்து இந்த தொடரில் வந்து நம்பவே ஒரு மிக மோசமான ஒரு விளையாட்டின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 போட்டிகளில் 6 போட்டிகளில் வந்து தோல்வி, ஒரு போட்டியில் வெற்றிங்கிற மாதிரி வந்து நம்பவே வந்து பின்தங்கி கடைசி இடத்துல இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இவங்க ப்ளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா போக மாட்டாங்கிறது வந்து இன்னும் 7 மேட்சுமே ஜெயிச்சால் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பல குழப்பம் இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய முடிவாக பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ்வெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவருக்கு வந்து இன்ஜுரி இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்கு ஃபார்ம் வந்து சரியில்லாதனால மேனேஜ்மெண்ட் கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரே தனக்குத்தானே வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணிக்க சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸ்வெல் சொல்லியிருந்தாரு. இதுவே வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வரவேற்புடைய வந்திருக்கு. ஆனால் அவருக்கு வந்து ஒரு அதனால சில போட்டி விளையாட மாட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுலர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு ட்ரேடை பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அசாரி ஜோசப்புக்கு ஒரு 11 கோடி கொடுத்து எடுத்தது. அது மாதிரி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய தவறாக போச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபியோட இத்தனை வருஷம் கப்படிக்காததுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சின்னசாமி ஸ்டேடியம் தான் அப்படிங்கிற வந்து ஒரு போல் வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் 70% பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்னசாமி ஸ்டேடியம் தான் வந்து ஆர்சிபி கப்படிக்க முடியாத காரணம் அப்படின்னு மாற்றி வந்துருந்தாங்க. ஏன்னா அந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே ஒரு பேட்டிங்க்கு வந்து ஒரு பேரடைஸான கிரவுண்டுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்குமே வந்து என்ன தான் நீங்கள் ஒரு பும்ரா மாதிரி பவுலரு மாதிரி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கிரவுண்ட்லாம் போட முடியும். அவரை தவிர வந்து எந்த ஒரு பவுலர் ஓட்டல் அடிவாங்கிறங்காட்டி வந்து ஆர்சிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது இந்த வருஷம் சுமாரான பவுலிங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இப்படி இருக்கல வந்து டென்னிஸ் ஜாமானவங்க வந்து மகேஷ் பூபதிங்கிற ஒரு கர்நாடகா சொன்ன மகேஷ் பூபதிங்கிற வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆர்சிபி அணியை வந்து பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேற ஒரு ஓனருக்கு வந்து விற்றுட்டு அவங்களால சில நல்ல முடிவுகள் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அவர் வெளிப்படையவே தெரியுது அவர் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆர்சிபியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸு என்னதான் கிரவுண்டு வந்து பேட்டிங் பேரடைஸாக இருந்தாலும் அந்தளவுக்கு புவராக இருக்கிறங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஆகட்டும் ஒரு ஸ்கவுட்டிங்கே இல்லாமல் ஒரு டீம் எடுத்து வச்சு சொதப்பிக்கிறாங்க. இதனால் ஆர்சிபி இந்த வருஷம் கப்படிக்கிற கஷ்டம்.